ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்க எஃப்எக்ஸ் சந்துரு. அண்ட் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, யூரோ யூஎஸ்டி கரன்சியை டெக்னிக்கலா அனலைசிஸ் பண்ணி மார்க்கெட்ல நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் வந்து எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகும் அப்படிங்கறத வியூ பண்ணி பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து யூரோ யூஎஸ்டியை வந்து மந்த்லி டைம் ஃப்ரேம்ல இருந்து அனலைசிஸ் பண்ண போறோம். அண்ட் இந்த வீடியோல மந்த்லி டைம் ஃப்ரேம்ல இருந்து, அதாவது ஹையர் டைம் ஃப்ரேம்ல இருந்து லோவர் டைம் ஃப்ரேம் வரைக்கும் கம்ப்ளீட்டா டீடைல்டா நம்ம வந்து அனலைசிஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஓகே, இப்போ மந்த்லி டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஓவராலா பார்க்கும்போது ஒரு நல்ல டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்ல தான் கீழே வந்துகிட்டு இருக்குது. ஓகேவா? அண்ட் இங்க இருந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லோவர் லோ பிரேக் பண்ணி நம்மளுக்கு வந்து மார்க்கெட் நல்ல செல் ஆகிக்கிட்டு இருக்குது. ஓகேவா? அண்ட் இங்க இருந்து செல்லிங் அண்ட் அகைன் ஒரு கரெக்ஷன், அகைன் ஒரு நல்ல செல்லிங், இந்த இடத்துல ஒரு கன்சால்டேஷன், அதுக்கப்புறம் நல்லாவே மார்க்கெட் மேலே போயிருக்குது, அகைன் ஒரு செல்லிங் அண்ட் இது வந்து இந்த லோவை கிராஸ் பண்ணல, அகைன் மேலே போயிட்டு இந்த ஹையையும் கிராஸ் பண்ணல. இந்த ஹையை கிராஸ் பண்ணியிருந்தா அது ஹையர் ஹை போயிருக்கும், அப்போ அப் ட்ரெண்டுக்கு மூவ்மெண்ட் கொடுத்துருக்கும். பட் கிராஸ் பண்ணல, அதுக்கு முன்னாடி அகைன் மார்க்கெட் செல் ஆகி இந்த லோவை பிரேக் பண்ணிருச்சு. ஓகேவா? இப்போ ஓவராலாக ஒரு நல்ல டவுன் ட்ரெண்ட்ல தான் மார்க்கெட் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெளிவாக தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? இப்போ மந்த்லில இருந்து நம்ம வந்து எங்கே போகிறோம் அப்படின்னா வீக்லிஸ் போய் செக் பண்ணலாம். அண்ட் வீக்லியில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இவ்வளோ நேரம் நம்ம வந்து ரொம்ப ஹையர் டைம் ஃப்ரேம் பார்த்தோம். இப்போ வீக்லில இந்த ஸ்விங்கை மட்டும் நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேவா? இப்போ இந்த ஸ்விங்ல வந்து இந்த இடத்துல இருந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து கரெக்டா எக்ஸாக்ட்டா ஒரு டபுள் டாப் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேவா? இது வந்து ஜோன் ஏரியா, அந்த ஜோன் ஏரியா கரெக்டா டச் பண்ணிட்டு அங்க இருந்து மார்க்கெட் ஃபால் ஆயிருக்குது. அண்ட் இது வந்து நமக்கு வந்து சப்போர்ட் லெவல். இந்த சப்போர்ட் பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு டபுள் டாப் வந்து வேலிட் ஆகுது. அதுக்கப்புறம் பாருங்க மார்க்கெட் ஒரு நல்ல செல்லிங். ஓகேவா? ஒரு கரெக்ஷன் கொடுத்து நமக்கு வந்து செல் ஆயிருக்கு இங்க இருந்தே. ஓகேவா? கரெக்ஷன் செல்லிங், கரெக்ஷன் செல்லிங், கரெக்ஷன், அடுத்து செல்லிங். இப்போ இது ஒரு கரெக்ஷனாகவும் இருக்கலாம், இங்க இருந்து மார்க்கெட் வந்து செல் ஆகலாம். ஓகேவா? வீக்லி பொறுத்த வரைக்கும் இருக்கலாம் தான். இன்னும் நம்ம லோவர் டைம் பார்க்கும்போது இன்னொரு கிளியர் அப்டேட் வந்து நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஓகே, இப்போ உங்களுக்கு நல்லா தெளிவா தெரிஞ்சிருக்கும் வீக்லியில ஒரு நல்ல செல்லிங் மார்க்கெட் தான் இருக்குது. அப்போ வீக்லியில அப் ட்ரெண்ட்னு நமக்கு தெரியணும் அப்படின்னா என்ன நடக்கணும்? ஒன்னு, இந்த ரெசிஸ்டன்ட் லெவலை தாண்டி மார்க்கெட் மேலே போய் க்ளோஸ் வச்சுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வீக்லியில ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா? இப்போ இன்னும் டீடைல்டா பார்த்தோம் அப்படின்னா இந்த லெவல் பாருங்க, இது வந்து நம்மளோட லோ, இது ஹை, இது ஹையர் லோ. இப்போ இங்க வந்து ஹையர் ஹை போயிடுச்சு, ஆனா இங்க க்ளோஸ் பண்ணல. அப்ப இதுவும் ஒரு நல்ல கன்ஃபர்மேஷன் தான். ஓகேவா? பட் க்ளோஸ் பண்ணல. பட் இந்த லெவல் க்ளோஸ் பண்ணுது அப்படின்னாலே நமக்கு வந்து பையிங் போறதுக்கு மேக்ஸிமம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒரு நல்ல சேஃபர் சைடு என்ட்ரியா நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜோன் ஏரியா தான். ஓகேவா? இந்த ஜோன் ஏரியாவை தாண்டி மேல க்ளோஸ் வச்சதுக்கு அப்புறம் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு சேஃபர் சைடு என்ட்ரியா இருக்கும். ஓகேவா? இன்னும் நம்ம லோவர் டைம் ஃப்ரேம் பார்த்தோம்னா இன்னும் டீடைல்டா நமக்கு வந்து என்ட்ரிஸ் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் அதனால நம்ம வந்து இன்னும் நம்ம டெய்லி டைம் ஃப்ரேம் போய் வாட்ச் பண்ணலாம். ஓகேவா? இப்போ டெய்லி டைம் ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா டெய்லி டைம் ஃப்ரேம் நல்ல மார்க்கெட் வந்து அதே மாதிரி செல்லா இருக்குது. இப்போ இந்த இடத்துல பாருங்க ஒரு கிளியரான பையிங் ஸ்ட்ரக்சர் நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா? இப்போ இவ்வளவு நேரம் நமக்கு வந்து செல்லிங் ஸ்ட்ரக்சர் கிடைச்சிட்டு இருந்த மார்க்கெட்ல டெய்லி டைம் ஃப்ரேம்ல பையிங் கிடைச்சிருக்கு. இது நம்மளோட லோ அண்ட் இது நம்மளோட ஹை, இது ஹையர் லோ, அகைன் இந்த இடத்துல ஒரு ஸ்விங்லாம் கொடுத்துருக்கு. பட் இருந்தாலும் ஓவரால் ஹை வந்து இதுதான். இதை பிரேக் பண்ணனால இதை நம்ம ஹையர் ஹையா எடுத்திருக்கோம். அகைன் ஒரு கரெக்ஷனுக்காக மார்க்கெட் கீழே வந்திருக்கு. இப்போ இந்த கரெக்ஷன் வந்து எவ்வளவு தூரம் போகலாம், எவ்வளவு தூரம் போகலாம். பட் நம்மளுக்கு இப்போ இருக்கிற ரீசன்ட் சப்போர்ட் லெவல்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த லெவல். அப்ப இந்த லெவல்ல இருந்து மார்க்கெட் மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? இது வந்து ஒரு சினாரியோ. அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த சப்போர்ட் லெவலை வந்து ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இது வந்து இந்த சப்போர்ட் லெவலை ஜோன் ஏரியாவா மார்க் பண்ணிக்கிறோம். அப்போ இப்போ கரெக்டா வந்து அந்த சப்போர்ட் லெவலை வந்து டச் பண்ணிருச்சு. ஓகேவா? இதோட கலர் மட்டும் நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, அண்ட் கலர் வந்து இப்போ நம்ம வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னும் லோவர் டைம் ஃப்ரேம், அதாவது 4 ஹவர்ல போய் செக் பண்ணலாம். அண்ட் 4 ஹவர்ல போய் செக் பண்ணோம் அப்படின்னா இப்போ இங்க பாருங்க நம்மளுக்கு இந்த இடத்துல இருந்து ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் மார்க்கெட்ல போயிருக்குது. அண்ட் அப் ட்ரெண்ட் மார்க்கெட் நல்லாவே மூவ்மெண்ட் கொடுத்துட்டு இங்க இருந்து நமக்கு ஓவராலா நல்ல செல்லா இருக்குது. இப்போ இதுதான் நம்ம வந்து டெய்லியோட நல்ல சப்போர்ட் ஏரியா. அப்போ இந்த சப்போர்ட் ஏரியால வந்து ரியாக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம பார்த்திருந்தோம். அண்ட் எக்ஸாக்டா அந்த சப்போர்ட் ஏரியா டச் பண்ண உடனே அங்க இருந்து நமக்கு வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 3 கேண்டில்ஸ் 4 ஹவர் கேண்டில்ஸ் வந்து ஒரு நல்ல பையிங் ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, இப்போ இந்த 4 ஹவர்லயே ரெண்டு சினாரியோ நடக்கலாம். என்ன நடக்கலாம் அப்படின்னா இப்போ
இது வந்து மேல இருந்து நல்ல ஃபால், இந்த இடத்துல ஒரு கரெக்ஷன், அகைன் ஒரு நல்ல இம்பல்சிவா ஃபால் ஆயிருக்கு. இப்போ இங்க இருந்து கரெக்ஷன் கொடுத்துட்டு இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் ஏரியா. அப்ப இங்க இருந்து அகைன் மார்க்கெட் ஃபால் ஆறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அப்போ செல்லிங்க்கும் வாய்ப்புகள் இருக்க தான் செய்யுது. அதனால ரெண்டு சைடுமே இப்போ ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஒரு சைடு பிளைண்டா இங்க தான் போகும்னு சொல்லி கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது. அண்ட் ரெண்டு சைடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம வந்து தேடணும். அதுல வந்து ஸ்ட்ராங்கா எந்த சைடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமா இருக்குதோ அந்த சைடு நம்ம என்ட்ரி எடுக்க போறோம். ஓகேவா? இப்போ நம்ம அனலைசிஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த அனலைசிஸ்ல வந்து ரெண்டு சைடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம வந்து கண்டிப்பா பார்க்கணும். ஏன்னா ஏதாவது ஒரு சின்ன பாயிண்ட் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் அந்த இடத்துல நமக்கு லாசஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால நம்ம வந்து ரெண்டு சைடுமே நம்ம வந்து கண்டிப்பா வாட்ச் பண்ணணும். ஓகேவா? ஓகே ஃபைன். இப்போ நமக்கு வந்து இது வந்து செல்லிங் ஆகிறதுக்கு 4 ஹவர் பொறுத்த வரைக்கும் இந்த லெவல்ல இருந்து செல் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்ல இங்க வந்து புதுசா கரெக்ஷன் ஆயிடுச்சுன்னா இப்போ வந்து இது வந்து ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல வந்துட்டு இருக்கு 4 ஹவர்ல இந்த இடத்துல இருந்து அப்படிங்கறதுனால நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். இப்போ அதுவே இந்த இடத்துல இருந்து ஒரு செல் கிடைச்சி அகைன் மார்க்கெட் மேல போய் இந்த ஹையை பிரேக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு வந்து ட்ரெண்ட் வந்து டோட்டலா 4 ஹவர்ல வந்து சேஞ்ச் ஆயிரும். அப்போ நம்ம கிளியரா இந்த இடத்துல வந்து பை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஏன்னா நமக்கு வந்து மார்க்கெட் வந்து டெய்லியில சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்போ அதுக்கு ஹையர் டைம் ஃப்ரேம் வீக்லி மந்த்லினா நமக்கு வந்து டவுன் ட்ரெண்ட்ல தானே வந்துகிட்டு இருக்குது. அப்போ செல்லிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு கேட்டோம் அப்படின்னா வீக்லி மந்த்லில இனிமேல் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? இப்போ வந்து லோவர் டைம் ஃப்ரேம் வரதுக்கான காரணமே அதுதான். லோவர் டைம் ஃப்ரேம்ல ஃபர்ஸ்டே என்ட்ரியை பிடிக்க முடியும். ஆனா ஹையர் டைம் ஃப்ரேம்ல அப்படி பிடிக்க முடியாது. நமக்கு எல்லாம் க்ளோசிங் வச்சதுக்கு அப்புறம் தான் என்ட்ரி கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ ஹையர் டைம் ஃப்ரேம் என்ட்ரி கிடைச்சிச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அதோட ரிசல்ட் வந்து இன்னுமே அதிகமா இருக்கும். ரொம்ப சிம்பிள். ஓகேவா? இப்போ நமக்கு இந்த இடத்துல வந்து இன்கேஸ் மார்க்கெட் ஒரு நல்ல கரெக்ஷன் கொடுத்துட்டு ட்ரெண்ட் ப்ராப்பரா இந்த மாதிரி சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா நம்ம பை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ இன்னும் நம்ம லோவர் டைம் ஃப்ரேம் அதாவது 1 ஹவர்ல போய் செக் பண்ணலாம். 1 ஹவர்ல என்ன கண்டிஷன்ல இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இப்போ 1 ஹவர் நம்ம போலாம். 1 ஹவர்ல போய் பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த மூவ்மெண்ட் பாருங்க. இது நல்ல சப்போர்ட் ஏரியாங்கிறனால இங்க இருந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தோம். இப்போ அதே மாதிரி இன்னொன்னு என்ன பார்த்திருந்தோம் 4 ஹவர்ல இது வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ட் ஏரியா. அப்ப இங்க இருந்து மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப ரெண்டு சைடுமே வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்குது. ஓகேவா? ஓகே ஃபைன். இப்போ நம்ம இன்னும் இதை டீடைல்டா பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு சேனல் ஃபார்மேஷன் நமக்கு கீழே வந்திருக்குது. ஓகேவா? இப்போ நான் வந்து அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து நான் சேனல் டூல் எடுத்துக்கிறேன். பேரலல் சேனல் எடுத்துட்டு இங்க இருந்து மார்க் பண்றேன். ஓகேவா? இந்த லெவல் அண்ட் இந்த லெவல் பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து ஒரு சேனல் ஃபார்மேஷன்ல வந்திருக்கு. இப்போ இதுல எங்கெல்லாம் டச் கொடுத்துருக்குன்னு பாருங்க. இந்த இடத்துல ஒரு டச், இந்த இடத்துல ஆல்மோஸ்ட் நமக்கு கிட்ட வந்து டச் பண்ணியிருக்குது. மேலே இந்த இடத்துல டச் ஆயிருக்கு, இந்த இடத்துல டச் ஆயிருக்கு, இங்கே டச் ஆகலை. ஓகேவா? இந்த ரெண்டையும் நம்ம கனெக்ட் பண்ணி வரைஞ்சிருக்கோம். ஓகேவா? ரொம்ப சிம்பிள். நம்ம மெயினாக வரைஞ்சது என்னலாம் அப்படின்னா இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதை கனெக்ட் பண்ணல, பட் ஜஸ்ட் அது ஒரு கிட்ட வரைக்கும் வந்துட்டு மேலே போயிருக்கு. எக்ஸாக்டா டச்சும் ஆகலை. ஓகேவா? மேலே பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெண்டு டச் ஆகுது. அப்போ இது வந்து நமக்கு வந்து ஒரு சேனல் ஃபார்மேஷன்ல ஒரு பேரலா மார்க்கெட் ஃபால் ஆகி அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து மேலே இம்பல்சிவா உடச்சிருக்குது. ஓகேவா? இப்போ மேலே வந்து மார்க்கெட் வந்து உடச்ச உடனே அகைன் வந்து அக்ரெசிவா மார்க்கெட் வந்து கீழே தான் வந்துகிட்டு இருக்கு. ஒன்று இப்போ இங்க இருந்து அகைன் மார்க்கெட் மேலே போய் இந்த லெவலை கட் பண்ணுது அப்படின்னா என்ட்ரி எடுக்கலாம். ஓகேவா? இந்த லெவல்ல கட் பண்ணுது அப்படின்னா இந்த இடத்துல பையிங் என்ட்ரி ஸ்டார்ட் பண்ணலாம். நான் பையிங் பொறுத்த வரைக்கும் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? இப்போ அகைன் இன்னொன்னு என்ன அப்படின்னா இன்னும் ரொம்ப டீடைல்டா பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு டபுள் பாட்டம் கொடுத்துட்டு மார்க்கெட் போயிருக்கு. இன்னும் நம்ம லோவர் டைம் பார்த்தா தெரியும், பட் அவ்வளவு தூரம் நம்ம போக வேண்டாம். 1 ஹவரே பெட்டர் தான். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல டபுள் பாட்டம் கொடுத்துட்டு மார்க்கெட் மேலே போயிருக்குது. அகைன் இங்க இருந்து மேலே போயிட்டு இந்த இடத்துல ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுத்துட்டு அகைன் மார்க்கெட் மேலே போகுது. இதுவே ஒரு கரெக்ஷன் தான். ரொம்ப டீடைல்டா பார்த்தோம். இதெல்லாம் நீங்க இன்னும் லோவர் டைம் பார்த்தீங்கன்னா இது கரெக்ஷன். எனக்கு ஹையர் டைம் ஃப்ரேமே தெரியலனால நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? இப்போ இது வந்து ஒரு கரெக்ஷன் கொடுத்துருக்கனால இது ஒரு சப்போர்ட் ஏரியா. அப்போ இப்போ இருக்கிற லெவலே ஒரு நல்ல என்ட்ரி தான். இந்த இடத்துல என்ட்ரி எடுத்து ரொம்ப டைட்டர் ஸ்டாப் லாஸா வைக்கணும் அப்படின்னா இந்த கேண்டிலுக்கு கீழே. ஓகேவா? இது வந்து இன்சைட் பார் கேண்டில்னு சொல்லுவாங்க. இந்த கேண்டிலுக்கு கீழே உங்களோட ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப சேஃபா இருக்கும். இது வந்து ஒரு ரிஸ்க் என்ட்ரி. ஓகேவா? ரிஸ்க் என்ட்ரி இருக்கு, ரிஸ்க் ஃப்ரீ என்ட்ரி நமக்கு இருக்கு. அதாவது அக்ரெசிவாவும் என்ட்ரி எடுக்கலாம், கன்சர்வேட்டிவா என்ட்ரி எடுக்கலாம். உங்களுக்கு நீங்க எப்படி என்ட்ரி எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி எடுத்துக்க வேண்டியதான். இப்போ இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தோம்னா இதோட ஸ்டாப் லாஸ் எவ்வளவு இருக்குன்னு மட்டும் நீங்க வந்து வாட்ச் பண்ணுங்க. அண்ட் ரிஸ்க் என்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அதுதான் ரொம்ப ரொம்ப மெயினான பாயிண்ட். ஓகேவா? இப்போ நான் இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறேன். அண்ட் நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து ஒரே நிமிஷம். ஓகே, நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து இந்த லெவல்ல வைக்கிறேன். அண்ட் டார்கெட் வந்து இந்த லெவல் கிடையாது. ஆக்சுவலி இதுக்கு மேலேயும் வைக்கலாம். நான் மினிமம் இந்த லெவலோட ஹை வைக்கிறேன். இப்படி வச்சாலே எவ்வளோ டார்கெட் கிடைக்குன்னு பாருங்க. 1:8 வந்து கிடைக்குது. அப்போ இது ஒரு பெரிய டார்கெட். ஓகேவா? பட் நம்ம இங்கே நம்ம வந்து க்ளோஸ் பண்ண போகிறது கிடையாது. அண்ட் நம்ம வந்து டாப் வரைக்கும் நம்மளால ஹோல்டு பண்ண முடியும். பட் இங்கே பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரைலிங் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக பண்ணணும். மேபி ட்ரைலிங் வந்து இவ்வளோ தூரம் வரும்போதே நம்ம ஹிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேலே போகலாம். பட் நமக்கு ட்ரைலிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டங்கிறனால ட்ரைலிங் வந்து ப்ராப்பராக பண்ணுறதுக்கு வந்து கற்றுக்கணும். அண்ட் இப்போதைக்கு யூரோ யூஎஸ்டி வந்து ஒரு கிளியரான
பையிங் என்ட்ரில தான் இருக்குது. ஓகேவா? அண்ட் ஒன்னு இப்போ புதுசா என்ட்ரி எடுக்கிறவங்க இந்த வீடியோ நான் போடுறதுக்குள்ளேயும் உங்களுக்கு மார்க்கெட் கண்டிப்பா இந்த லெவல்லாம் தாண்டி போயிரும். அண்ட் இன்கேஸ் இந்த லெவல் தாண்டிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க என்ட்ரி எடுங்க. இல்ல அகைன் மார்க்கெட் செல்லிங் தான் ஆகுது அப்படின்னா இந்த லெவலை பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழே வந்ததுக்கப்புறம் செல் பண்ணலாம். ஓகேவா? ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அண்ட் ஹையர் டைம் ஃப்ரேம்ல இந்த இடத்துல 4 ஹவர்ல இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் செல் ஆகிறதுக்கும் பாசிபிள் இருக்குது. ஓகேவா? ரெண்டு சைடு சினாரியும் நம்ம வந்து வாட்ச் பண்ணணும். அதனால இந்த இடத்துல செல்லிங் வந்து இந்த லெவல் தாண்டினதுக்கு அப்புறம் இந்த சப்போர்ட் ஏரியா தாண்டினதுக்கு அப்புறம் செல்லிங் பண்ணலாம். அண்ட் பையிங் பொறுத்த வரைக்கும் இப்பவே இந்த இடத்துல எடுக்கலாம். நான் இந்த வீடியோ கட் பண்ணிட்டு நான் கண்டிப்பா இந்த இடத்துல ஒரு ரிஸ்க் என்ட்ரி எடுக்க தான் போறேன். இந்த இடத்துல நம்ம எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னும் மார்க்கெட் பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல ஒரு என்ட்ரி எடுக்கலாம். ஓகேவா? அண்ட் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல ரிஸ்க் என்ட்ரி எடுத்து அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் அகைன் மார்க்கெட் செல் ஆகும்போது இந்த லெவல் பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் அகைன் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்து என்ட்ரி எடுக்கணும். உடனே பிரேக் பண்ண உடனே என்ட்ரி எடுக்கக்கூடாது. அங்க எந்த இடத்துல நல்ல என்ட்ரி அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ட்ரி எடுத்தோம்னா செல்லிங் நம்ம ப்ராஃபிட் எடுக்க முடியும். இன்கேஸ் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும். ஓகேவா? அதனால மார்க்கெட் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க தான் போகுது. அண்ட் எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுக்க தான் போறோம். ஓகேவா? அண்ட் அதுக்கு நல்லா மார்க்கெட்டை பத்தி நல்லா புரிஞ்சுக்கணும். மார்க்கெட்ல வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அண்ட் இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே நம்ம வந்து இதை தான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அண்ட் நீங்களும் நம்மளோட கிளாஸஸ்ல வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நம்மளோட வெப்சைட் லிங்க் இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்களே கோர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இந்த கோர்சஸ்ல எதுவும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அண்ட் ஸ்கிரீன்லயே உங்களுக்கு ஷோ ஆகும். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. அண்ட் அதுக்கான சப்போர்ட் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.